தமிழ்மணி சார்ட்ட முதல் கருத்தை நான் வாங்குறேன். சார், எப்படி திமுகவும் அதிமுகவும் இணையுமா? இணைந்து செயல்பட்டால் விஜய்க்கு எதிராக களம் எப்படி இருக்கும்? சார், இணையனும் காலத்தின் கட்டாயமும் நான் உங்ககிட்டே ஒரு 3 தடவை இன்னும் பல டிவிகள்லையும் சொல்லிருக்கிறேன் நான். அதனால் அது இப்போ வந்து டு ரீகால் வாட் ஐ செட் ரைட். இந்த 3 கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஒரு லைனில் பதில் சொல்லிட்டு பிறகு விரிவாக சொல்கிறேன். திமுக அதிமுக இணைந்து செயல்படலாம். திரு சண்முகம் முதல்ல அவங்கள சிபிஐ சிபிஎம் ஒன்றா ஆக சொல்லிட்டு பாருங்கள், நாங்கள் மாடல்னு ஒரு சொல்லுங்கள். ஏன் அன்றைக்கி ஒரு வல்லரசா ரஷ்யா இருந்துச்சு, அவங்க ஒரு கம்யூனிசத்தை ஒரு மாதிரி பார்த்தாங்க, சைனா ஒரு மாதிரி பார்த்துச்சு. இங்கே ஒரு குரூப்பு சிபிஐ, அங்கே ஒரு குரூப்பு. இன்றைக்கி ரெண்டுமே இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? அது அஸ் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ஃபெயில் ஆகிடுச்சு ரஷ்யா, எல்லாருக்கும் தெரியும். இங்கே கிட்டத்தட்ட கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி சைனா. இன்னைக்கு அவனே சொல்கிறான், இந்தியாவில் 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் செய்தான் மொபைல், அவன் 1500 எப்படா முடியுது ஒன்றால்? நீங்கள் லேபருக்கு 300 ரூபா கொடுக்குறீங்க, நாங்கள் 18 ரூபா கொடுக்குறோம். புரியுதா உங்களுக்கு? அதனால்தான் அங்கேயும் கம்யூனிசம் தோற்று போய்விட்டது. எனவே அது கம்யூனிசங்கிற பிரின்சிபிள் வேறு, நான் ஒத்துக்கிறேன். இவங்க இந்த பிரிஞ்சு நிற்கிறாங்களா வடகளை தென்களை, அது ஆனால் தேர்தலில் 2 பேரும் சேர்ந்தானே இப்போ போட்டிடுறாங்க சார். சார், ஒரே வீட்டில் குடியிருக்கிறது 2 பேர் ஒன்றா இருக்கோங்கிறது வேற, அவர் அண்ணா நான் தம்பின்னு சொல்லிட்டு ஒன்றா இருக்கிறது வேற. ஒன்றா இருந்து 2 சமையல் நடக்கும், 2 சமையல் நடக்கும், ஒரே வீட்டில் இருப்பாங்க. இது தேவையில்லை. அவர் முதல்ல மாடலாக மாறணும். அப்போத்தான் நான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அடுத்தவன் எடுத்துக்குவான் சீரியஸாக. அது என்னைக்கு சொல்கிறாரு? ஒரு மிக மூத்த கம்யூனிஸ்ட் தோழர் தாமகாவுக்கு போன அன்னைக்கு அந்த கருத்தை சொல்கிறார். மகேந்திரன் போன. அதனால் அது அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அது கருத்து சரி. நம்பர் 2, யார் நண்பர் யார் பகைவர் என இனம் காட்டிய தேர்தல் அப்சல்யூட்லி ராங். இந்த பாரதி தான் அறிக்கை விட்டார். இபிஎஸ் எங்ககிட்ட கையெழுத்து வாங்கினார்னு சிவி சண்முகம் சொன்னார்ல, நான் முதலமைச்சராக போனேன்ட்டு. இவர் ஒருத்தர் மட்டும்தான் திமுகவிலேருந்து அறிக்கை விட்டார். அது கிடையாது, நாங்கள் ஒன்றா சேரவே, நான் எடுத்து காமிக்கிட்டுனா யாருக்கு வேணும்னா சேரவே முடியாது. ஸோ தேர்தல் இனங்காட்டில் தேர்தல் தோல்வி, திமுக ஆன உடனே பிச்சுக்கிட்டு ஓடுறான், துண்டை காணும் துணியை காணும்னு. அந்த ஐயுஎம்எல் சொல்கிறான், 60 வருஷமாக நாங்கள் ஒன்றா இருந்தோம், இனிமேல் இருக்க முடியும். ஏன் திமுக ஏதாவது தப்பு பண்ணிடுச்சா? திமுக ஊரை ஏமாற்றி ஊழல் பண்ணப்படலாம் கூட இருந்து 60 ஆண்டு காலம் ஜாலரா போட்டதாக சொல்கிறீங்க. இன்றைக்கி ஏன் அவன் தோற்றுட்டான், அவன் கூட இல்லைன்னா அவமானம்னு நீங்கள் வர்றீங்க. அங்கேயே ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாருப்பா, 6வது கடமையெல்லாம் சொன்னியா நீ? நான் அப்படி சொல்லலை, பக்கத்துலேயே போட்டு காமிக்கிறான் டிவியில், இவர் 6வது கடமை என்ன சொன்னார்னு. எனவே எல்லாரும் விட்டுட்டு ஒரு 5 கட்சி, சிபிஐ கூட இருந்தது, சிபிஎம் கூட இருந்து, நீங்கள் 53 எம்எல்ஏங்கிறது அவங்க ஜெயிச்சதல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கணும். 8-10 கட்சி கூட இருந்து இந்த ஆளுக்கு 2000 ஓட்டு 1000 ஓட்டு, நான் ஒவ்வொருத்தருக்கும் 50,000 ஓட்டுன்னு சொல்ல வரல. அந்த மொத்தமாக ஒரு 40,000 ஓட்டு 50,000 ஓட்டு, அது யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அவங்க வாங்கின அதனால் 53. அதனால் அப்போ அவங்க அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் 53, ஆனால் நாங்கள் ஒன்றா சேரணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா 59 இடம், 59 இடங்கள். இல்லை சார், அந்த இது சரி ரைட்டு. அப்போ அவங்க சொல்லலை, அதை விட்டுட்டாங்க. எல்லாரும் ஓட ஆரம்பித்த பிறகு தான் நம்ம ஆர்எஸ் பாரதிக்கு அந்த நினைவு வருது. இணைந்து செயல்பட்டால் களம் எப்படி இருக்கும்? களம் சூடு பிடிக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த இடைத்தேர்தல் கொஞ்சம் முன்னையோ பின்னையோ வரத்தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் மாநில அரசு கையில் இருக்குது,
அது திமுக ஆட்சி காரணம் கண்டுபிடிச்ச மாதிரி அவங்களும் ஏதாவது தொகுதி மறுவரை ஏதாவது சொல்லி ஓட்டலாம். ஆனால் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வேக்கண்ட் அப்படின்ட்டு. அதில் இவங்க ஒன்றா நிற்கலாம். ஒரு அதுலேயே களம் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சார். ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் சார். ஒரே ஒரு தொகுதி நம்ம இடிக்கிற இருதயராஜை கொண்டு போய் திருச்சியில் நிற்க வச்சு அதை இன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் நேற்றைய எதிர்க்கட்சி தலைவரும் ப்ரப்போஸ் பண்ணி இது செகண்ட் பண்ணி அவர் எப்படி ஒருத்தர் இன்றைக்கி இருக்க முதலமைச்சர் கோயிலில் போய் கும்பிட்டாரு சர்ச்சில் தவழ்ந்து போனாரோ அதை மாதிரி இபிஎஸ் காரில் இறங்கி போகட்டும். இவர் நான் கிறிஸ்டின்னு சொன்னார்ல உதயநிதி அவர் தவழ்ந்து போகட்டும். இந்த நாமினேஷன் போடுறப்ப தெரியும் மக்களுக்கு அங்கே இவங்க என்ன ஓட்டு வாங்குறாங்கிறது பெரிய அளவில் கண்டுபிடிச்சிடும். களம் எப்படி இருக்குங்கிறது தான். நான் வேறு ஒன்றும் ஏன் அவசியம்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், என்ன கொள்கை விரோதம் உங்களுக்குள்ள திமுக அண்ணா திமுகக்குள்ள? நீட்டு வேண்டாம் வேண்டாம், 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களை ஏமாத்துது. மோடி தான் எங்களை ஏமாத்துறார். என்ன சார் வித்தியாசம்? தயவு செய்து இந்த 6 வித்தியாசங்களில் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் 2 பேருக்கு இடையில் நீ அதிகமாக கொள்ளையடிப்பேன், நான் குறைச்சி கொள்ளையடிப்பேன்னு இருக்கலாம், நான் மறுக்கலை, அது வேற. ஆனால் அவர்களுக்குள் கொள்கையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இருந்த ஒரே ஒரு கொள்கை எனக்கு தெரிஞ்சு 50 ஆண்டு காலமாக பார்க்குறேன். அண்ணா சொன்னார், யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் என் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து திராவிட நாட்டை மட்டும் கேட்டுக்கொண்டிருப்பேன். 7 வருஷம் ஜெயிலுன்னா அன்னைக்கு அந்த கொள்கையை விட்டாச்சு. அதுதான் உயிர்நாடி கொள்கை. நீங்கள் புரிஞ்சுக்கணும். திராவிட இந்த கட்சிக்கு என்ன பேர்? திமுகவுக்கு. அது பிரிஞ்சு போன அண்ணா திமுக விட்டுருங்க. திமுகவுக்கு தமிழ் கட்சின்னா பேர் திராவிட முன்னேற்ற கட்சி கழகம். ஏன்? பெரியார் கன்னடம், எம்ஜிஆர் மலையாளம், கலைஞரை பற்றிய ப்ரூஃபே கொடுத்துட்டாங்க. ஒரு தாய்மொழி தெலுங்கு, பெரிய தமிழறிஞர். நான் மறுத்துக்கிறது பேசினா திங்க சோறாப்படாது எனக்கு, நான் பேசலை. மிகப்பெரிய தமிழறிஞர். எனக்கு தெரிஞ்ச தமிழில் 1000 மடங்கு தெரியும். ஆனால் அவர் பூர்வீக வீட்டு அட்ரஸ் ஃபோட்டோ எடுத்து போட்டான். இதான் தப்பு இல்லை, சொல்ல வரேன்னா. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் அப்புறம் 3 இது வேண்டாம் உங்களுக்கு? 3 மொழி. அதில் ஹிந்தி கிடையாது சார். தீவிரமாக பார்த்துட்டேன், அந்த 3ல் ஹிந்தி கிடையாது. நீங்களாக சொல்கிறீங்க ஒத்துக்கிட்டா இந்தியை விட்டுருவான். இந்திய 2 கட்சியும் அண்ணா திமுகவும் சொல்லு, திமுகவும் சொல்லு. எங்கே விட போகிறான் இந்தியா? நீ நாளை காலில் போடு, நாங்கள் இந்த 3 மொழி தான் எங்கள் மொழி, இதை ஸ்கூல் நடத்துவோம். அவன் 3 தானே கேட்குறான். நீ யாவது உண்டாகிட்டு பூதத்தை உண்டாக்கிட்டு அது என்னை கொண்டு விட்டுன்னு விட்டுருக்குற. அதை தவிர தயவு செய்து யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க 2 கட்சிக்கு என்னென்ன கொள்கை வேறுபாடு இருக்கு ஒன்று சொல்லலாம். இல்லை, அதிமுக பாஜகவோடலாம் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க, பாஜகவோடு இணைந்து செயல்படுறாங்க. அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது திமுக எப்படி அவங்க கூட சேரும்? அது நேற்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சார். இது நாளைக்கு சேர மாட்டாங்களா? நாளைக்கு சேர மாட்டாங்களா சார்? என்னைக்கே நான் உங்ககிட்ட தான் சொன்னேன், தாங்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஓட்டை நடுநிலைன்னு சொல்லி போட்டாரோ மோடி, அன்னைக்கே ஒரு கட்சி மாறிட்டார் மோடி. அவங்களுக்கு எதிர்த்து தானே கேண்டிடேட் போட்டார். தாவேக்காவை எதிர்த்து தான் சார் கேண்டிடேட் போட்டார். சிவி சண்முகம் மந்திரி ஆகலான்னு ஆசையில் ஓடினார். நம்பிக்கை கோரும் வாக்கில் சொல்கிறீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார், அதான் கரெக்டு. அந்த இருந்த ஒரு ஓட்டு போட்டது ஒரு தடவை தான் நடுநிலைன்னு உட்காந்துட்டார் பாஜக. ஏன்? அன்னைக்கே நான் சொன்னேன் உங்ககிட்ட, ஒரு தூண்டியலை போட்டாருங்க. யார் பக்கம் போட்டிருக்காரு? திமுக பக்கமாக போட்டிருக்காரு. மோடி யார் பக்கம் போட்டிருக்காரு? தூண்டிலை இவருக்கு போட்டார்.
விஜய்க்கு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவர் இந்த தூண்டிலில் சிக்கிக்கிட்டு இன்னைக்கு அவரை எதுக்க தயாரா இல்லை, இவரை எதுக்க மோடியும் விஜயும். எனவே அவங்க இப்போதைக்கு ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சார் மோடி எதிர்க்கல சார், காங்கிரஸ் அமைச்சரவை சார். என்னங்க மோடி எதிர்க்கல, காங்கிரஸ் அமைச்சரவை சார். தாவேக்காவில் 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் அமைச்சர்கள். உண்மை சார். மோடி எதிர்க்காமலா காங்கிரஸ் அமைச்சர்களை போட்டிருக்காங்க சார். என்னைக்காவது சோசலிசமும் கம்யூனிசமும் ஒன்றாகுமா? ரெண்டும் ஒன்றா இருக்காங்களா? காங்கிரஸுங்கிறது சோசலிசம் சார். பதவியை அனுபவிக்கக்குள்ள அங்கே இதே கொள்கையே கிடையாது சார். எந்த காலத்துலையும் எந்த கட்சிக்கும் கிடையாது. யார் காங்கிரஸு? காந்தி சாவுறாரு, சுட்டு கொள்றாங்க. அப்போ சொன்னாராம், அவனை விட்டுருங்க, நான் இந்த இருக்கார் பக்கத்தில் உட்காந்துக்கார் குமார், அவர் தான் இன்னும் உயிரோடு இருக்கிற சாட்சி. அதுக்கு கல்யாணம்னு காந்தியோடைய ஹைகோர்ட்டில் கூப்பிட்டு பேச சொன்னேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், நீங்கள் கூட இருந்தீங்களா? இருந்தேன் சார். எங்கே இருந்த? காந்தி அடுத்தாப்பில் ஒரு லேடி அடுத்துன்னா சொன்னாராயா சார்? என் காதல விழலை சார். மறுநாள் தினத்தீதியில் கட்டம் கட்டி போட்டான் காந்தி. ஏன்னா அவன் வழியில் ஒருத்தன் துடிக்கக்குள்ள ஐயோன்னு கத்துவானா உயிர் போகிற நேரத்தில். அவரை விட்டுருங்க, இவரை விட்டுருங்க. எனவே ஒரு நிமிஷம் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பேச வந்த விஷயமே வேறு. தயவுசெய்து நீங்கள் மூத்த வழக்கறிஞர், குறுக்கீடுக்கு மன்னிக்குவோம். நீங்கள் எங்கெங்கேயோ ஆரம்பித்து எங்கெங்கேயோ போய் அவர் தான் சார் காங்கிரஸும் இல்லை. நீங்கள் ரைட்டு, அவர் கேள்வி கேட்டார் சார். அதான் நீங்கள் இருக்க சப்ஜெக்ட் வாங்க. அவருக்கு இங்கே பிரதர் வந்து எங்கேயோ அவர் கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். இல்லை நீங்கள் உங்கள் டேர்னில் ஏதாவது சொல்லுங்கள், நான் உங்களை தடுக்கல. கேட்டது அவரு சார். காங்கிரஸையும் அதுக்கு நீங்கள் வாங்க, காங்கிரஸ் அமைச்சர் கொடுத்துருக்காங்களேன்னு கேட்டது அவரு. இல்ல நீங்க அதுக்கு காந்தியை பத்தி பேசணும்னா நம்ம வந்து மணிக்கணக்கா நம்ம பேசலாம். காந்தியை பத்தி இல்ல, நீங்க வந்து தப்பா கோட் பண்றீங்க. எனக்கு கல்யாணத்தை நல்லா தெரியும், எனக்கும் கல்யாணத்தை நல்லா தெரியும். காந்தியடிகள் ஒரு தடவை இல்லைங்க, காந்தியடிகளை கொல்வதற்கு 3-4 முயற்சிகள் நடைபெற்றது. அவர் பம்பாயில தங்கி இருக்கும் போது இதே கோட்சே போய் அவரை கத்தியால குத்த போனப்போ கூட காந்தியடிகள் கோட்சேவை வந்து தடுத்து நிறுத்தினாங்க. அப்ப கூட சொன்னாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காதுன்னு சொன்னவர் தான் காந்தி. அதனால நீங்க வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் கோட் பண்றீங்க. சொல்லல சார். சரி, நம்ம அது வேண்டாம். இப்போ சரி, இப்ப திராவிட இயக்கங்களை பத்தி சில கேள்விகள் வந்திருக்கு, அதுக்கு நம்ம வருவோம். ஓகே, நான் ஒரே ஒரு விஷயம் சார். இப்ப பாஜக யாருக்கு தூண்டில் போட்டாங்க, அதுல யாரு சிக்க போறாங்க? சார் விஜயா, திமுக, அதிமுகவா? விஜய் என்ன பண்றாருங்கிறதுக்காகத்தான் எதிர்த்து ஓட்டு போடாமல், நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு நீ ஏன் வந்து அதிமுகவோட சேரலைன்னா, அதிமுக ஒரு மதவாத கட்சி பிஜேபியோட சேர்ந்திருக்கு, அதனால நான் சேர மாட்டேன். அந்த விஜய்க்கு ஏன் இவர் எதிர்த்து ஓட்டு போடாம நடுநிலை வைக்கிறாரு? அதுதான் தூண்டில்னு நான் சொல்றேன். இவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாருன்னு பார்ப்போம். நம்ம ஒன்றும் எழுத்து பிரமாதமாக இல்லை மாதிரி இல்லை. இந்த 2 கட்சி ஒன்றா இருந்ததுனால்தான் திராவிட கட்சிகள் எவ்வளவோ மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் வளர்ச்சி ஒன்றா வந்திருக்கு. காஷ்மீரில் கூட ஒரு தேசிய கட்சி வந்துச்சு, ஆட்சிக்கு வந்துச்சு. தமிழ்நாட்டில் 67 26 வரைக்கும் இந்த 2 பேரும் காத்திருக்காங்க. எனவே அவங்க ஒன்றா இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சார், அது ரெண்டுமே ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது, தெளிவாக இல்லை. என்னுடைய கருத்து ரொம்ப சிம்பிளுங்க. சேருவது என்பது காலத்தினுடைய கட்டாயம்னு நான் கருதுகிறேன். இது பாருங்க, எப்போ ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்றவர் இன்னொரு கட்சியை உடைக்க ஓப்பனாக பகிரங்கமாக முயற்சி பண்ணி சிவி சண்முகத்தை போய் பார்த்துட்டு, அவர் கட்சியினுடைய தலைவர் அல்ல, பார்த்துட்டு வர்றாரு. 1. நம்பர் 2, நேற்று ஒரு எம்எல்ஏ அடிக்க ஓடியாரார். இவங்க டெலிகாஸ்ட்டை ஆஃப் பண்ணுறாங்களே தவிர
விஜய் ஏதாவது அவர் மேலே நடவடிக்கை எடுத்து என்னடா அவர் அசெம்பிளியில் அவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறிய, நீ எம்எல்ஏவா வேறு ஏதாவதான்னு கேட்டு அவரை தடுத்து நிறுத்தினாரா, இல்லை சஸ்பெண்ட் ஒரே ஒரு கண்டிச்சாரா? இல்லை. இன்னொன்று, எனக்கு 41 பேர் இறந்த பிறகு ஃபோனை எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிறவர் 3 நாளைக்கு ஒரு சிஎம்மாக இருந்தால் அது சரியான ஆட்சியை கொடுக்க முடியாதுன்னு நன்றி சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் முடிச்சிடுறாரு. அது மட்டுமல்லாமல் மக்கள் ஏற்றுக்குவாங்களான்னு நீங்கள் எல்லாத்தையுமே கேட்டீங்க சார். அந்த அம்மா ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்த திமுகவில் போய் சேர்ந்து அந்த ஸ்டாலின் முதலமைச்சராகணும்னு ஓபிஎஸ் ஓட்டு கேட்டு ஓபிஎஸ்ஸை மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா எதை ஏற்றுக்க மாட்டாங்களா?